Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், Classic Spicy Kitchenலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Classic Spicy Kitchenல சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவியை ஒரு முறை நீங்க உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி சிக்கன் கிரேவி தான் உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. வாங்க இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் செய்கிறதுக்கு முதல் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடையே 2 பச்சை மிளகாயை துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா தாளிச்சிக்கலாம். லைட்டா கரண்டி போட்டு கலரி விட்டுட்டு நான் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கணும். எனக்கு அந்த கரண்டி வசதியா இல்லை, சின்னதா இருந்தது, சூடு உரைச்சது, அதனால நான் கரண்டியை மாத்திக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இப்படி ஒரு கொத்த கருவேப்பிலை இலைகளை இப்படி கிள்ளி நம்ம சேர்த்துக்கிறப்ப நல்லா வாசனையா சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும், அதனாலதான் நான் ஆக்சுவலா இதுக்கு எண்ணெய் கம்மி தாங்க. நம்ம சில்வர் கடாய் அப்படின்றனால நான் கொஞ்சம் தீ அனல் அதிகமா வச்சுட்டேன், அதனால கொஞ்சம் அடி பிடிக்குது. அனல் குறைச்சிக்கிறேன். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்க சிக்கன் எடுத்தா மறக்காம இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுல 1 கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின புதினா இலைகளையும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். பாருங்க, வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப மஞ்சள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு திரும்ப கலந்து விடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா நிறைய தண்ணி எல்லாம் வெளியில வந்துருங்க. இந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்துட்ட அப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்தலாம். இந்த ஸ்டேஜ்ல 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் இந்த அளவுக்கு இருக்கணும், அப்பதான் கிரேவி கொஞ்சம் நல்லாவே நமக்கு கிடைக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடையே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படி மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில வந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 250 ml 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துட்டு சிக்கனும் நல்லா வெந்திருக்குது. சிக்கன்ல ஊத்தின தண்ணி எல்லாம் சுண்டிட்டு ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இப்ப இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இப்படி கடைசியா சேர்த்துறப்ப ரொம்ப வாசனையா இருக்கும்.
உங்களுக்கு தேவைப்பட்ட கரம் மசாலா தூள் கூட ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. எனக்கு கரம் மசாலா தூள் ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்காது, அதனால நான் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்கள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு கட்டாயமா லோ ஃப்ளேம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். கம கமன வாசனையோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க இப்படி உங்க வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க. இதையே தான் எப்பயுமே கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.